பயங்கரமா 2.5 மணி நேரம் படம் தான். சின்ன படம் தான். படம் போறதே தெரியும். அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா போகுது. படம் ஃபுல்லா உட்கார முடியல. ஃபுல்லா எந்திரிச்சு ஆடுறாங்க. அந்த ரிஸ்ட் பேண்ட்லாம் வர கொடுத்துருக்காங்களா, ஃபுல்லா ஃபைட் சீன்ல எல்லாம் பாட்டு போட்டு பக்கா ஃபேன் பாய் சமம் மொரட்டா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எந்த ஒரு அஜித் படமும் இல்ல. மங்காத்தா அப்புறம் இதுதான் செம்ம பயங்கரமா இருக்கு. எல்லாம் அந்த பழைய சாங்ஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஃபைட் சீன் எல்லாம் போட்டு பக்காவா பண்ணிட்டாங்க. மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. இது ஃபேன்ஸுக்கான படம் தான். ஃபேமிலி சும்மா வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா ஃபுல் ஃபேன்ஸ் ட்ரீட் தான். செம்ம ட்ரீட் படம். சிம்ரன் அதான் அவங்க அது அந்த ஒரு போர்ஷன் பயங்கரமா இருந்தது. வாலியோட போர்ஷன் கனெக்ட் பண்ணி சூப்பரா இருந்தது. அது அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் நார்மல் வில்லன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி தான். அது படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. பக்கா அஜித்கான ஃபேன் மூமெண்ட்ஸ் படம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ட்ரீட். கூஸ் பம்ப்ஸ் கூட படம்னு சொல்லுவாங்களே, அதுதான் படம். ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். கம்ப்ளீட் வந்து அஜித்தோட நம்ம எப்படி என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ இதை படம் காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் இது கம்ப்ளீட் ஃபுல் ட்ரீட். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் படம் வந்தா கூட போதும். ஏன்னா இதுவே நாங்க 2 வருஷத்துக்கு பாக்குறதுக்கு ரெடி. சீரியஸ் பயங்கரமா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜிவி எப்படி இருக்கும் அப்படின்றது, பட் மிரட்டி இருக்காரு. ஆனா அவருக்கு உண்மையிலே மனசு வேணும். இவ்வளவு நிறைய மொமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சாங் ரிலேட்டடா நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. பட் அது அவர் பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டு இந்த உண்மையிலேயே மியூசிக்கல் ஒரு கேங்ஸ்டர் படம்னா இதுதான் சொல்லணும். அர்ஜுன் தாஸ் மிரட்டி இருக்காருங்க. அர்ஜுன் தாஸ் ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு இந்த படத்துல. உண்மையிலேயே அஜித்துக்கு ஏத்த வில்லனா அர்ஜுன் தாஸ் மிரட்டி இருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இந்த படம். கண்டிப்பா வந்து அடுத்த மங்காத்தா விட பெரிய ஒரு பிரேக்கா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நினைச்சு பார்த்தது ஒண்ணு. ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன் தான். அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா வந்தது காட்டில என்ன பண்ண முடியுமோ, ஒரு ஃபேன்ஸுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஆதிக் சார், ரவிச்சந்திர சார் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் நினைச்சு பார்த்தது வேற. ஆனா ஜிவி சார் வேற லெவல் பண்ணியிருக்காரு. மியூசிக் அந்த அளவுக்கு செகண்ட் ஹாப்ல வருவாங்க. நினைச்சு பார்த்தது அவங்க வேற. அவங்க சாங் ரெஃபரன்ஸ்ல கொண்டு வந்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நடிச்சாங்களோ அந்த சாங் அப்படியே கொண்டு வந்து இது மாதிரி வருவாங்க. அது சூப்பரா பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. சொன்ன அளவுக்கு இல்ல, நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட டபுளா நடிச்சிருக்காங்க. ஃபேன்ஸுக்கான படம். நல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாமே அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு. அதான் அஜித் சாரோட ஃப்ரெண்டா தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கேங் சாரோட ஒரு கேங்கா தான் நடிச்சிருப்பாங்க. மற்றபடி நல்லா இருக்கு. இல்ல, ஒரு அப்பா ஒரு மகனுக்கு ஒரு கேங்ஸ்டர்ல இருந்து ஒரு ஃபேமிலி எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த ஒரு கேங், அதுக்கு ஒரு படம் தான். மற்றபடி சூப்பரா ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபைட்ஸும் இருக்கு. ஒரு ஃபேமிலி எப்படி கொடுக்க முடியுமோ ஒரு என்டர்டைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. மங்காத்தை விட நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ரேட்டிங்ல ப்ரோ மூவி நல்லா இருக்கு. ரேட்டிங் கொடுக்கறது இல்ல, சூப்பரா இருக்கு மூவி. எல்லா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. பக்கா நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. மொத்த சம்பவத்தை ஒரே படத்துல அறிவிட்டாங்கண்ணா. செம்ம வைப்புண்ணா. செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. தரமான செய்யண்ணா. உள்ள ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் நுண்ணொருத்தர் இருக்காரு. அது யாருன்னு பாருங்க, போய் பாருங்க. என்னன்னா சிம்மரனா என்ன சொல்றது, இந்த கிளாமர் பாட்டு ஒண்ணு வரும்ல, உள்ள வருது. செம்ம செம்ம அர்ஜுன் தாஸோட இன்னும் ஒரு பெரிய ஆள் இருக்காரு. அதை போய் பாருங்க. வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் ரெண்டுத்துக்காகவே மியூசிக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படத்துல பிடிச்சதே மியூசிக் தான். ஸோ மியூசிக் ஒவ்வொரு இடத்துலயும் செதுக்கிருக்காப்ல. ஃபேன் பாய் பிளஸ் ஃபேமிலி ரெண்டுத்துக்குமே சரிசமமா எடுத்திருக்காரு ஆத்விக். ஐயோ, அவர்லாம் எங்கேயோ நடிச்சிருக்காரு. வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. ஓகே தான், எல்லாருமே ஓகே தான். அஜித் தான் எங்க கண்ணுக்கு எல்லாமே எங்க ஏகே தான். வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. ஸோ ஃபேமிலியும் இருக்கு, ஆடியன்ஸ்க்காகவும் நம்ம ஃபேன்ஸ்க்காகவும் பண்ணியிருக்காரு. ரொம்ப வைபா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி வந்து எங்க ஏகேவை பாக்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி நிறைய ஒரு டைம் பாஸ் இதே மாதிரி எங்களுக்கு ஜாலியா படம் கொடுக்கணும்னு நான் ஏகே சார் கிட்ட சொல்லிக்கிறேன்.